Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD சொல்லி நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு 1% மூமெண்ட் தான் இன்றைக்கி மூமெண்ட் ஆயிருக்கு. லோலேருந்து ஹை பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மூமெண்ட் ஆனது வந்து ஒரு 1% தான். ஓகேங்களா? ஸோ நியர்லி இந்த 1% அந்த ரேஞ்ச் தான் மூமெண்ட் ஆயிருக்கு. இப்போ ஸ்கேல்பிங் அண்ட் இன்ட்ரடே இதெல்லாமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வீக்கெண்ட் அனாலிசிஸோட வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ அதனால் நாளைக்கு வந்து போன வாரத்தில் அதாவது இந்த வாரத்தில் ஸ்கேல்பிங் அண்டு ஸ்விங்கு இன்ட்ரடே எத்தனை ட்ரேட் வந்திருக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்க போகிறோம் நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி உள்ள டேட்டாவும் நம்ம நாளைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணி நாளைக்கு சேர்த்து இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டேரெக்டாகவே ஸ்கேல்பர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ் அண்டு இன்ட்ரடே பிளேயர் இந்த 3 பேருக்கும் நம்மளோட அனாலிசிஸ், ஓகேங்களா? ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம இப்போ ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்றைக்கி கோல்டு பார்த்தோம் அப்படின்னா 1% தான் மூமெண்ட் இருந்துச்சு. ஸோ நேற்றும் அந்த மாதிரி தான் ஆச்சு, இன்றைக்கும் அந்த மாதிரி தான் ஆகுது. அதாவது என்ன அப்படின்னா ஃபுல்லாக லண்டன் அப்போது டோக்கியோ நல்ல ஒரு ஃபால் இருந்துச்சு. நேற்று கூட டோக்கியோ நல்ல ஒரு ஃபால் இருந்துச்சு. திரும்ப லண்டன் அப்போ இதுதான் லண்டனாக இருந்தது. இந்த பெரிய ஃபால் வர்றதுக்கு முன்னாடி கரெக்டாக ஃபால் கூட பாருங்கள் 5:30 தான் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக நேற்று லண்டனோட ரேஞ்சு இந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு. நேற்று லைவ் மார்க்கெட்டில் லண்டனோட ரேஞ்ச் இந்த ரேஞ்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரம்ப் நியூஸ் கொடுத்தாரு, அப்படியே அங்கேருந்து ஃபுல்லாக கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரேஞ்ச் அப்படி தான் இருந்துச்சு. நேற்று நியூஸ் இருந்துச்சுல, ஸோ டோக்கியோ ஃபுல்லாக லோ வந்துச்சு. திரும்ப இதுவுமே கரெக்டாக இந்த ரேஞ்ச் இருந்து லைவ் மார்க்கெட்டில் இவ்வளோ தான் இருந்துச்சு. 5:30 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய பூம் கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு இப்படி தான் நியூஸ் சிபிஐ டேட்டா, இது பிபிஐ, இது சிபிஐ, இது வந்து சிபிஐ, இது பிபிஐ டேட்டாப்படுது. அதில் என்ன ஆச்சு அப்படின்னா டோக்கியோ நல்ல மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் கன்சல்டேஷன் ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா? ஸோ 5:30 வரைக்கும் கன்சல்டேஷன் இருந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போச்சு. ஸோ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா ஃபுல்லாகவே கன்சல்டேஷன் நம்மளோட லண்டன் இருந்துச்சு அப்படின்னா நியூயார்க்கில் நல்ல ஒரு வால்யூம் இருக்க போகுதுன்றது அர்த்தம். ஸோ இங்கே பாருங்கள், டோக்கியோ நல்லா கீழே இருந்துச்சு, லண்டன் வந்து கரெக்டாக இந்த ரேஞ்சில் ஆரம்பிச்சது. ஓகேங்களா? இந்த ரேஞ்சில் ஆரம்பித்து இவ்வளோ தான் மூமெண்டமும் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஓவரால் அன்னைக்கோட மூமெண்டம் வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு. கரெக்டாக நம்ம நியூயார்க் ஆரம்பித்தோடனே தான் கீழே வர ஆரம்பிச்சிச்சு இந்த வாரம் மண்டே. ஸோ லண்டன் வந்து இதுலேருந்து இது ஒரு கேரக்டர் தான். ஓகேங்களா? லண்டன் வந்து கன்சல்டேஷன் ஆச்சு அப்படின்னா அக்ரெசிவ் மூவ்மெண்ட் இருக்கும். இங்கே பாருங்கள் கன்சல்டேஷன் டே லண்டன் வந்து ஓவரில் ஒரு அக்ரெசிவ் மூவ் இருந்துச்சு. இங்கேயும் பாருங்கள் லண்டன் ஆரம்பிச்சது அக்ரெசிவ் மூவ் வந்துருச்சு. ஸோ இது எல்லா இடத்தையும் பார்த்தீங்கப்பா லண்டன்லேருந்து ஒரு ஆவரேஜ் மூமெண்ட்டமாச்சும் இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல. ஸோ லண்டன் வந்து ஓரளவு ஒரு ரொம்ப கன்சல்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா பெரிய வால்யூம்ன்றது வரும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஆனால் என்ன போகுதுன்றது தெரில. இன்றைக்கி நியூஸஸ் வந்து எதுவுமே இல்லை. நேற்று கூட ட்ரம்ப் நியூஸ் போட்டனால தான் டக்குன்னு கீழே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 3 நாள் கன்சல்டேஷன் ஆச்சு லண்டனில். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் கன்சல்டேஷன் ஆனது ஏன் அப்படின்னா நம்மளோட நியூஸ் இருந்துச்சு, சிபிஐ டேட்டா இருந்துச்சு. அடுத்து செகண்ட் டே கன்சல்டேஷனுக்கான ரீசன் வந்து பிபிஐ இருந்துச்சு. தேர்ட் டே கன்சல்டேஷனுக்கான ரீசன் வந்து ட்ரம்ப் நியூஸ் போட்டார். இப்போ வந்து என்ன ஆகுதுன்றது தெரில. இல்லை இப்படியே இருக்குமா, அப்படியே மெதுவாக கீழன்ட்டு அப்படியே மேலே வாரி போகுமா அப்படின்றது தெரில. ஸோ பட் ஆனால் கன்சல்டேஷன் நடக்கும் போதுலலாம் ஒரு பெரிய வால்யூம் நடக்குது. அது எப்பவுமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆனால் குறிப்பாக சொல்ல போகிறப்போ லண்டனில் கன்சல்டேஷன் நடக்கும் போது வால்யூம் வருது. கன்சல்டேஷன் லண்டன் எப்போ முடியுது அப்படின்னா ஒரு 5:05 முடிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கேயும் பாருங்கள் 5:30 வால்யூம் வந்து கீழே ஆரம்பிச்சிருச்சா. ஸோ இப்போ கூட பாருங்கள் கரெக்டாக 5:30 அப்படியே கீழே ஆரம்பிக்குது. பார்த்தீங்களா தெரியும். அது வரைக்கும் இங்கே தான் இருந்துச்சு, ஃபுல்லாக கன்சல்டேஷன் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஒரு அளவு அக்ரெசிவ் மூவ் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் கீழே பாருங்கள் வால்யூமை கரெக்டாக 5:30 ஒரு வால்யூம் வந்துருச்சா. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வால்யூம் வந்து கொஞ்சமாக கன்சல்டேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கே ரேஞ்சில் ஒரு வால்யூம் வந்துச்சு, லைட்டாக வால்யூம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி நேற்று 5:30 பாருங்கள், நேற்று 5:30 5:45 நேற்று வந்து 5:45 வால்யூம் வந்திருக்கு. இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து எப்போ வால்யூம் வந்துச்சு அப்படின்னா இதுவுமே ஒரு கரெக்டாக பாருங்கள் ஒரு 6 மணிக்கு ஆக்சுவலாக நியூஸ் இருந்துச்சு, அதனால் அந்த வால்யூம் வந்திருக்கு. ஆனால் அது கூட பாருங்கள் ஃபுல்லாக கன்சல்டேஷன் ஆனது. அதுக்கப்புறம் திடீர்னு 5 மணிக்கு 5:15 ஒரு வால்யூம், திரும்ப 5:30 ஒரு ஹை வால்யூம், அப்படியே 5:40 ஒரு வால்யூம் சொல்லி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் பாருங்கள் அதே தான் ஃபுல்லாக ஓரளவு கன்சல்டேஷன் இருந்துச்சா. அதுக்கப்புறம் இந்த வால்யூம் பாருங்கள் கரெக்டாக 4:30 ஒரு வால்யூம் வந்துட்டு திரும்ப கன்சல்டேஷன் ஃபேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5:30 ஒரு செல் வால்யூம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 5:45 ஒரு வால்யூம் அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இந்த ரேஞ்சிலையும் பாருங்கள் கரெக்டாக மறுபடியும் இதே ஒரு 4 மணின்னு வச்சுக்கோங்க. 4 மணிக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் 4 மணிக்கு வால்யூம் வந்துச்சு லைட்டாக. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வால்யூம் கம்மியாகிடுச்சு. திரும்ப 5:30 ஒரு வால்யூம் வந்துச்சு. பார்த்தீங்களா? 5:30 வால்யூம் வந்துட்டு ஃபுல்லாகவே கீழே வந்துருச்சு. அடுத்து இங்கேயும் பாருங்கள் எல்லா இடத்துலையும் அப்படி தான். கரெக்டாக பார்த்தப்போ ஒரு பெரிய வால்யூம் வேணும் அப்படின்னா 5:30 இங்கே கூட பாருங்கள் ஒரு 5:30 ஒரு வால்யூம் ஸ்பைக்கர் ஃபுல்லாக கன்சல்டேஷன் 5:30 ஒரு வால்யூம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வால்யூம் வச்சு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த வால்யூம் வச்சு பார்க்கணுன்றது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அக்ரெசிவ் மூவ் கொடுத்துருக்குன்னு இதில் பார்க்கறதுல உங்களுக்கு கம்மியாக தெரியும். அதுலேயும் வால்யூம் கீழே எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கும் பாருங்கள். கீழே வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
கரெக்டாக 5:50க்கு இந்த கேண்டில் பெரிய வால்யூம் வந்திருக்கா. கரெக்டாக இங்கே வந்து பாருங்கள் ஃபுல்லாக ஓரளவு ஒரு ஆவரேஜாக இருக்குது பார்த்தீங்களா வால்யூம். ஆனால் கரெக்டாக ஒரு 5:30க்கு பாருங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக கன்சாலேஷன் ஆகிற மாதிரி ஆகிட்டு இந்த எல்லா ஹையும் 5:30 கேண்டலோட வால்யூம் தான் இருக்குது. கீழே பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வால்யூமோட ஹையை பாருங்கள். இது எல்லா கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா கேண்டிலோட வால்யூமும் இந்த ஒரு கேண்டில் ஹை ஸ்பைக் பண்ணிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள். ஸோ 5:30 கேண்டில் அப்போ ஒரு வால்யூம்ன்றது வருது. ஓகேங்களா, எப்போயுமே கன்சல்டேஷன் லண்டன் வந்து கன்சல்டேஷன் ஆச்சு அப்படின்னா 5:30 அப்போ ஒரு நல்ல ஒரு வால்யூம் வருது. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஓகேங்களா, ஸோ இப்போ ஸ்கேல்பர்ஸ் அண்டு ஸ்விங் ட்ரேடர் இன்ட்ராடே பிளேயர்ன்றதை எல்லாத்தையும் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கோல்டில் ஃபார் ஸ்கேல்பர்ஸ் வந்து இந்த ஸ்விங் லோ. ஓகேங்களா, இந்த ஸ்விங் லோவில் இருந்து இந்த ஸ்விங் ஹை போயிருங்க. ஸ்கேல்பர்ஸ் அண்ட் டே ட்ரேடர் ஓகேங்களா, ரெண்டு பேருமே இந்த ஸ்விங் லோவும் இந்த ஸ்விங் ஹை போயிருங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை இது ஃபுல்லாக கன்சல்டேஷன் ஃபேஸ். ஓகேங்களா, கன்சல்டேஷன் ஃபேஸு இந்த ரேஞ்சு சின்ன வால்யூம் ஒரு 10 பாயிண்ட் 30 பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா, நியர்லி ஒரு 6 பாயிண்ட் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 7-8 பாயிண்ட்லாம் கீழே வந்து நிற்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் ஒரு சின்ன பாயிண்ட் தான் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வந்து டே ட்ரேடிங்கில் கொஞ்சம் பெரிய ஆர்டர் வேணும் அப்படின்னா இந்த ஸ்விங்கில் போய்க்கோங்க. ஓகேங்களா, டே ட்ரேடிங்க்கு ஸ்கேல்பிங் இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டே ட்ரேடிங்க்கு பெரிய ஆர்டர் வேணுன்றவங்க இந்த ஸ்விங் ஹையும் இந்த ஸ்விங் லோவும் நீங்கள் வச்சுக்கிறதுன்றது நல்லது. ஓகேங்களா, ஸோ அதுதான் நல்லது. வேறு எதுவுமே நீங்கள் டே ட்ரேடிங்க்கு பார்க்க வேணாம். உள்ள கோல்டு ரன்னிங் ஃபுல்லாக கன்சல்டேஷன் ஆரம்பிச்சு வெயிட் அப்படின்னா நம்ம மண்டே கூட வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது ஸ்விங் ட்ரேடரை பொறுத்தளவு எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இருங்க, நான் நேற்று இது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஒரு சின்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஃபால் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகும் பட்சத்தில் இங்கேருந்து டே ரிவர்ஸ் ஆகிட்டு அப்படி மேலே போகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அதே தான் மறுபடியும் ப்ரைஸஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரணும் அப்படின்னா 3950 வரைக்கும் வந்துட்டு ஒரு ரிவர்சல் பக்காவான ரிவர்சல் கொடுத்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி டே கொஞ்சமாக மேலே போயிடும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வீக்லிஸோட ஹைஸ் அண்ட் லோஸ். இந்த ரேஞ்ச் இருக்குல்ல இதெல்லாம் வீக்லியோட ஹை அண்ட் லோ. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து இன்னும் கன்சல்டேஷன் ஃபேஸ் தான் இருக்குது. ஹை டைம் ஃப்ரேமில் லோ டைம் ஃப்ரேமில் வால்யூம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கோல்டில். ஓகேங்களா, ஸோ ஸ்விங் அனலிசிஸ் தான் இந்த ஸ்விங் லோ வரட்டும். வந்ததுக்கப்புறம் ப்ராப்பராக ஒரு சோச்சுக்கு எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டெஃபினெட்லி என்ட்ரி எடுத்து பார்க்கலாம். இப்போது யூஎஸ்டி ஜேபிஐ பார்த்துருவோம். யூஎஸ்டி ஜேபிஐயில் அகெயின் நம்ம சொல்லியிருந்திருப்போம் நல்ல 4 hour ட்ரெண்ட் லைன் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனில் நம்ம இந்த ரேஞ்ச் ஸ்கேல்பர் சொல்லியிருந்திருக்கோம். அது எப்போ பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி தான் காலைல 12:15 பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆனவொன்னு டேரெக்டாக வந்து நம்ம 4 hour சப்போர்ட் லைனை டச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் 4 hour சப்போர்ட் லைன் டச் ஆகிட்டு நல்லா மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 4 hour சப்போர்ட் லைன் எப்படி ஒர்க் ஆகுன்றதை பாருங்கள். ஓகேங்களா, ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டு. ஸோ அதனால தான் நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். இந்த மாதிரி லைவ் மார்க்கெட் வரும்போதில் கொஞ்சம் சின்ன விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை இப்படியே வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. பட் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாடி க்ளோஸ் இருந்தால் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். விக் இருக்கனால அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, அந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ட்ரெண்ட் லைனில் பாருங்கள் எத்தனை ட்ரேட்ஸ் உண்டு. ஓகேங்களா, இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியும் இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங் இந்த மாதிரி மண்டே பிரேக் அவுட் அப்போ இருந்தது. அடுத்து பாருங்கள் ட்ரெண்ட் லைன் செல் ஆஃபில் வந்தது ஒரு ட்ரேடு 1 2 திரும்ப இந்த ஒரு செல் ஆஃப் 3 தென் இந்த ஒரு செல் ஆஃப் இப்போ வந்திருக்கல இன்றைக்கி வந்திருக்கல. இந்த செல் ஆஃப் நேற்று வரல, அது போல் இங்கே வந்திருக்கா ஒரே கண்ணில் கரெக்டாக கீழே வந்துருச்சு. 1 2 3 4 ஓகேங்களா, 4 செட்டப்பு இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளக்க லோயர் டைம் ஃப்ரேமில், அதுவும் டே ட்ரேடில். ஓகேங்களா, டே ட்ரேடில் 4 செட்டப் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளக்க 4 செட்டப் வந்துருக்கு. ஸோ அதனால தான் ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லோவர் டைம் ஃப்ரேம்குள்ளே பார்க்கணுன்ற அந்த ஒரு ரூல்ன்றது இருக்குது இன்னுமே. அது நல்லது தான், பட் ஆனால் கரெக்டாக பார்க்கணும். கரெக்டாக பார்க்க தெரில அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ரூல்ஸ். இது எப்போ வந்து பிரேக் ஆகும் அப்படின்னா இதுக்கும் ஒரு சில டச்சஸ் இருக்குது. இத்தனை வாட்டி டச் ஆனால் தான் பிரேக் ஆகும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. ஸோ அது வந்து கேட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட் டீச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் இப்போ சொல்ல முடியாது. அதை இப்போ அதே மாதிரி பார்த்தப்போ நிறைய பேர் கேட்குறீங்க கேட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து லேர்ன் பண்ணுறது முடியுமா நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிக்க போகிறோம். வேண்டுறவங்க கீழே கமெண்ட்டில் கேட் அண்ட் டைப் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும், அங்கே வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ ஸ்விங் ட்ரேடர் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லிக்யூரிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு 4 hour பாடி க்ளோஸ் பண்ணணும். 4 hour பாடி க்ளோஸ் பண்ணி ரீட்ரேஸ் வரும் போதில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் வந்து இந்த ரேஞ்சில் ஒரு செல்லுக்கான எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, பாடி க்ளோஸ் ஆகும் போதில் இந்த ஸ்விங் லோலேருந்து இந்த ஸ்விங் ஹை எஸ்எல் லைவ் மார்க்கெட்டில் சோச்சுலாம் கரெக்டாக வச்சுட்டு லிக்யூரிட்டி இது வரைக்கும் டெவலப் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் டிபி இது செகண்ட் டிபி தேர்ட் டிபி சரி லிக்விட் டெவலப் பண்ணலாம். இப்போ ஹை டைம் ஃப்ரேமில் 1:9 RR நியர்லி வருது. ஓகேங்களா,
ஸோ வந்து ஸ்விங் ட்ரேடர் ஏன்னா ஃபுல்லாக லிக்யூரிட்டி இருக்குது. அந்த லிக்யூரிட்டிலாம் கிராப் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ அதனால தான் இப்போது டே ட்ரேடர் அண்ட் ஸ்கேல்பர்ஸ் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபுல்லாகவே வால்யூம். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே அகெயினும் உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா இந்த ரேஞ்சில் உங்களுக்கு அகெயின் ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ ஒரு ட்ரெண்டுக்குள்ளே எத்தனை ட்ரெண்டுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே கூட பாருங்கள், இதுவுமே ஒரு ட்ரெண்ட் தான் தெரியுதா. ஒரு ட்ரெண்டுக்குள்ளே எத்தனை ட்ரெண்டுன்றது பாருங்கள். இங்கே ஒரு ட்ரெண்ட் இருக்குது, இங்கே ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எல்லா இடத்துலையும் ட்ரெண்ட் தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட பர்ஸ்பெக்டிவ் ஓகேங்களா, லைவ் மார்க்கெட்டோட பர்ஸ்பெக்டிவ் வந்து கரெக்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் மொமெண்டம் கிடைக்காது. ஸோ ஸ்கேல்பர்ஸ் வந்து இந்த ஸ்விங் லோ வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த ஸ்விங் லோ ஒரு ட்ரெண்ட் லைன் லோ அது ஓகேங்களா. இந்த ட்ரெண்ட் லைன் லோ வச்சுக்கோங்க. ஸ்கேல்பர்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் லோவும் இந்த ஸ்விங் ஹை வச்சுக்கோங்க. அதே டே ட்ரேடர் வந்து இந்த ஸ்விங் ஹை வச்சுக்கோங்க. லோ வந்து இப்போதைக்கு செல்லுக்கான டே ட்ரேடிங் வந்து எதுவுமே பார்க்க வேணாம் இப்போதைக்கு. ஸோ இல்லை அப்படின்னா இங்கேருந்து இந்த ஸ்விங் லோ, இந்த ட்ரெண்ட் லைன் லோவிலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் லோ வரைக்கும் கேப்சர் பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா. டே ட்ரேடர்ஸ் வந்து பிரேக் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற வெயிட் பண்ணாதீங்க. இந்த ட்ரெண்ட் லைனில் முடிச்சிருங்க, ட்ரேட்ஸை முடிச்சிருங்க. அப்படி இன்கேஸ் ஒரு 1 ஹவர்லேயோ 4 ஹவர்லேயோ இந்த லைன் வந்து பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து நீங்கள் என்ட்ரி செட்டை பார்க்குறது ஓகே தான். ஓகேங்களா. ஸோ மற்றபடி நீங்கள் உடனே பார்க்குன்றது வேணாம். ஓகேங்களா. ஏன்னா ஓரளவு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஏன்றதை நான் சொல்லிடுறேன். நம்ம ஸ்கேல்பர்ஸ் இந்த ஸ்விங் லோ கீழே ஃபுல்லாக வால்யூம் இருக்குது. இந்த ஸ்விங் ஹை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரெஷ் வால்யூம். அதுக்கு மேலே வேறு நியூ ஸ்விங் ஹை தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த ஸ்விங் ஹை ஓகே. டே ட்ரேடிங்க்கு அந்த ஸ்விங் ஹை ஓகே தான். ஓகேங்களா. இந்த ஸ்விங்லும் ஓகே தான். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு டக்குன்னு இந்த ஸ்விங் ஹைக்கு இங்கே அச்சீவ் பண்ணுறது ஸ்கேல்பர்ஸ் சொல்ல முடியாது. அவங்க வந்து திடீர்னு ஒரு ரிவர்சல் வர மொத்தத்தில் புக் பண்ணிடுவாங்க. ஆனால் டே ட்ரேடிங் ரிவர்சலை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காது. டே ட்ரேடிங் ஸ்கேல்பர்ஸ் வந்து ரிவர்சல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். பட் ஆனால் டே ட்ரேடிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது ரிவர்சல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போது நம்மளோட சில்வர் ஓகேங்களா. ஸோ சில்வரை பொறுத்தளவு நம்மளோட டே ட்ரேடர்ஸ் இந்த ஸ்விங் லோ வந்துடுங்க. தென் ஸ்விங் ஹை வந்து இந்த ஸ்விங் ஹை வந்துடுங்க. ஓகேங்களா. டே ட்ரேடர்ஸ் வந்து இந்த ஸ்விங் ஹை வந்துடுங்க. ஸ்கேல்பர்ஸ் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஸ்கேல்பர்ஸ் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் சில்லரில் வேணாம். ஓகேங்களா. ஸோ சில்லரும் ட்ரெண்ட் லைன் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரெக்டாங்கிளில் போய்கிட்டு இருக்குது. சில்லரும் பிடிசி மாதிரி பிடிசி தான் போய்ட்டு இருந்தது. ஸோ எங்கிட்ட பிரேக் பண்ணதோ அந்த சைடு வால்யூம் இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸ்கேல்பர்ஸ் வந்து. ஓகேங்களா. டே ட்ரேடிங்கும் பண்ணலாம். பட் ஆனால் டே ட்ரேடிங் இந்த ஸ்விங் ஹை போகிறன்ற சேஃப்டி, அதே மாதிரி இந்த ஸ்விங் வரன்ற சேஃப்டி. ஸ்விங்கு பொறுத்தளவு இந்த ஸ்விங்கில் தான். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பாடி க்ளோஸ் அந்த அளவு ஆகலை. ஆனாலும் ஃபுல்லாக வால்யூமாக தான் இருக்குது. எங்கே ரிவர்ஸ் ஆகுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஓவராலாக ஒன் டேல வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒன் டேல நல்லா பாடி க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸோட லோ நல்லா பார்த்தோம். ப்ரீவியஸ் லோவை இந்த கேண்டில் பாடி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு 161% போட்டோம் அப்படின்னா இந்த கேண்டிலோட விக்கு வருது. ஓகேங்களா. ஸோ இந்த கேண்டிலோட உங்களுக்கு வந்து கரெக்டாக அதோட ஓப்பன் இந்த விக்கு அது ரெண்டும் சேர்ந்து வருது. அந்த ரேஞ்சில் ஹை இந்த கேண்டிலோட ஹைலேருந்து எல்லாமே வருது. ஸோ ஒரு ப்ரீவியஸ் டேவோட ஹைன்றது நல்ல ஒரு வால்யூமான ரேஞ்சு. அந்த ரேஞ்சில் தான் அந்த ட்ரேட்ன்றது வருது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரேஞ்சில் நீங்கள் செட்டப் பார்க்குறது ஓகே தான். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹை அங்கே என்னென்ன இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கலாமா. ஏன்னா சும்மா அந்த ஹைன்றதை மட்டும் வச்சு நம்ம பார்க்கக்கூடாது. சின்ன அந்த ஹையில் வச்சு உள்ளே எதுவும் எஃப்இஜி ஓபி எதுவும் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு வால்யூம் இருக்குது. இந்த ரேஞ்சில் ஒரு வால்யூம் இருக்குது. அக்கமடேஷன் பண்ணி வச்சிருக்கு, பில்ட் பண்ணி வச்சிருக்கு. இந்த ரேஞ்சில் ஓபி வித் எஃப்இஜி இந்த எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த ரேஞ்சை நம்ம தாராளமாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ தான் அதே ஸ்விங்கில் பாடி க்ளோஸ் ஆச்சு அப்புறம் செல்லு கண்ட்ரி தான் நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. இது வந்து நம்மளோட சில்லரை பொறுத்த ஏன்னா வால்யூம் பேஸ்டு தான். எப்போயுமே ஒரு என்ட்ரி எடுக்கனாலும் வால்யூம் ஸ்வீப்பாக இருக்கான்றதை பார்க்கணும். அதே இது நம்ம டிபி இருக்கிறதுனாலும் வால்யூம் அங்கே போகுமான்றதை செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ஸ்விங் ட்ரேடர் நான் ஆல்ரெடி சொன்னது தான். திரும்ப அந்த ஸ்விங் ஹை போகணும். அது எப்போ போகுன்றது தெரியாது. போச்சப்போ பெரிய லெவலில் நம்ம கேட்சப் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து டக்குன்னு சொல்லுங்க ப்ரோ, இப்போதைக்கு உள்ள ஒரு ரேஞ்சு சொல்லுங்கள், அது ரொம்ப லென்த்தாக இருக்குது, இப்போதைக்கு உள்ள ரேஞ்ச் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை போயிருங்க. இந்த ஸ்விங் லோ ஃபார் ஸ்விங். ஓகேங்களா. இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோ ஃபார் ஸ்விங் ட்ரேடர்ஸ் வச்சுக்கோங்க. எல்லாம் பாடி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ரீட்ரேஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பராக என்ட்ரி எடுங்க. கொஞ்சம் டைட்டாக என்ட்ரி எடுங்க. டைட்டு ஸ்டாப் லாஸ் அப்படின்ற மாதிரி. ஏன்னா லோ டைம் ஃப்ரேம்குள்ளே வந்து சோச்சு இப்போ 4 ஹவரில் சோச்சு இருக்கும். அதுக்கப்புறம் 1 ஹவரில் நல்ல ஒரு ரிவர்சல் இருக்கும். ஸோ அதெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அதெல்லாம் மேக் பண்ணி போகிறேன் அந்த வீடியோஸ்லாம். ஓகேங்களா. ஸ்கேல்பர்ஸ் அண்ட் டே ட்ரேடர் இந்த ஸ்விங்கில் எடுத்துக்கோங்க. தென் ஸ்விங் ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல்பர்ஸ் வந்து ஆக்சுவல் டே ட்ரேடர் எடுத்துக்கோங்க. ஸ்கேல்பர்ஸ் வந்து இந்த ஸ்விங் ஹை. ஓகேங்களா. ஸோ எல்லாமே லிக்விடிட்டி இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கேல்பிங் வந்து இந்த பேரில் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து லைவ் மார்க்கெட்டில் போட்டிருப்போம், அது வந்து பாடி க்ளோஸ் ஆகிடும் கரெக்டாக. ஸோ பாடி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி அதை டெலிட் பண்ணி விடாது, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்.
ஓகேங்களா. ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து எப்பவுமே வந்து மேலே தான் போகும். பார்த்தீங்களா ஃப்ளாக் பேட்டர்ன் தெரியுதா? எங்கேருந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ளாக் பேட்டர்னை பொறுத்தளவு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து மேலே தான் போகும். ஸோ எவ்வளோ பாயிண்ட் இது எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கேருந்து எவ்வளோ மூவ் ஆயிருக்கோ அதை வந்து நம்ம மேலே பிரேக் பண்ணதுலேருந்து எங்கே பிரேக் ஆகுதோ, இஃப் இன்கேஸ் இங்கே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா, இங்கேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்விங் வரைக்கும் ஹேண்டில் பண்ணலாம். அதாவது எஃப்இஜியில் பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் போகுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃப்ளாக் பேட்டர்ன்றது. பேட்டர்ன் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது, பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் என்ன தருதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணுறதுன்றது நல்ல விஷயம். ஓகேங்களா. பேட்டர்ன் எல்லாமே இருக்குது. பேட்டர்ன் என்ன சொல்லுது அப்படின்னா அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆனால் அப் ட்ரெண்ட் போயிட்டு ரிவர்சல் எங்கே ஆகுன்றதை நம்ம ஹை டைம் ஃப்ரேம் பார்த்தா தெரியும். ஓகேங்களா. அது போகிற வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்ச மாதிரியும் இங்கே ஃபுல்லாக லிக்யூரிட்டி க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி லிக்யூரிட்டி ஃபுல்லாக கிராப் ஆகிட்டு இந்த ஸ்விங்கில் ஒரு விக்கு மட்டும் கூட விடலாம், விட்டுட்டு கூட இல்லைனா இங்கேருந்து கூட ரிவர்ஸ் அந்த சப்போர்ட் இருக்குல்ல, இங்கேருந்து கூட ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த எஃப்இஜிலாம் ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ யூரோ யூஎஸ்டி. ஸோ யூரோ யூஎஸ்டி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இதே பேட்டர்ன் தான் நம்மளோட இப்போது ஐ திங்க் எதில் பார்த்துருந்தோம், சில்வரில். ஓகேங்களா. சில்வரில் பார்த்துருந்தோம். ஸோ இதே பேட்டர்ன் தான் யூரோ யூஎஸ்டிலையும் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ யூரோ யூஎஸ்டிலையும் அதே பேட்டர்ன் தான். டவுன் பிரேக் ஆகி எக்ஸாக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து நல்லா பாருங்கள். டவுனை பிரேக் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் கீழே வந்துட்டு ப்ராப்பரான ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நீங்கள் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. சோர்ஸ்லாம் பார்த்து இந்த ஸ்விங் ஹைலைட்ஸில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு டிபி இது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டிபி வந்து உடனே கொடுத்துருச்சு. நல்லா பாருங்கள். ஃபஸ்ட் டிபி நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்துருக்கோம். எக்ஸாக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள் செகண்ட் டிபி இது. செகண்ட் டிபி அதே மாதிரி தான். நீங்கள் எக்ஸாக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ரிவர்சல் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் முன்னாடி வச்சுருந்தீங்க அப்படின்னா செகண்ட் டிபி அடிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ தேர்ட் டிபி இந்த ரேஞ்ச். ஓகேங்களா. ஸோ 1:6 ஆர்ஆர் வந்துடும். இப்போ பார்த்தோம்னா 1:3 ஆர்ஆர் வந்து 1:3.4 ஆர்ஆர் வந்து கரெக்டாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது மேக்ஸிமம் என்ன இருக்குது அப்படின்னா அதோட ஹை டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லோவர் ஹையில் தான் கிரியேட் ஆகிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். இது ஏன் இந்த உள்ளக்க வந்து ட்ரையாங்கிள் க்ரியேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் ஒவ்வொரு டைம் வந்திருக்கு. நல்லா மேஜரான சப்போர்ட்டு, நல்லா ரொம்ப நாளாக சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அது பிரேக் ஆகும் போதில் கண்டிப்பாக இங்கே தான் வரும். ஸோ பட் ஆனால் டைம் ஆகும். ஒன்று தான், ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம். ஓகேங்களா. டைம் ஆகும். டைம் ஆகிட்டு தான் உங்களுக்கு வந்து வரும் கீழே வரன்றது. அதுக்கப்புறம் ஸ்கேல்பர்ஸ்க்கு இந்த ஸ்விங் லோ எடுத்துக்கோங்க. அதே வந்து டே ட்ரேடிங் எடுத்துக்கோங்க. ஸ்விங் ஹை வந்து ஸ்கேல்பர்ஸ் இந்த ஸ்விங் ஓகேங்களா. டே ட்ரேடிங்கை பொறுத்தவரை ஸ்விங் எதுவுமே வேணாம். செல்லுக்கான ட்ரேட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்விங் ஹை ஸ்கேல்பர்ஸ் ஓகே. இந்த ஸ்விங்கில் வந்து டே ட்ரேடிங் அண்டு ஸ்கேல்பர்ஸுக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிடிசியை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ரேஞ்ச் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம். பிடிசியில் ஸ்விங்குக்கான ஒரு ரேஞ்ச் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். என்ன செய்யுது பார்ப்போம்னா இந்த நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்ல ஒரு லைனாக பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆகும் போதில் கீழே ஒரு எஃப்இஜி வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ எஃப்இஜி வந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஃபிபனாகி ரீட்ரேஸ்மெண்ட்டில் வெயிட் பண்ணணும். ஃபிபனாகி ரீட்ரேஸ்மெண்ட் 61-70 டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்குது. டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஒரு என்கல்ஃப் கேண்டில் இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ என்கல்ஃப் கேண்டில் இருந்திருக்கு. என்கல்ஃப் கேண்டில் வந்த உடனே 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த என்கல்ஃப் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து நல்ல ஒரு சோச் கொடுத்துருக்கு. சோச் கொடுத்தா மேலே போயிருக்கு. பட் 4 ஹவரில் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் தான் என்கல்ஃப் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த என்கல்ஃபான ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைக்கு மேலே ஒரு 1 ஹவர் கேண்டில் பாடி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஸ்விங்கான ட்ரேட் வந்து கன்சிடர் பண்ணி லாங் பொசிஷன் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா. அதே ஸ்கேல்பர்ஸை பொறுத்தளவு இந்த ஸ்விங் லோ ஓகே. தென் ஸ்விங் ஹை அதே ஓகே தான். ஸ்கேல்பர்ஸ் டே ட்ரேடிங் பொறுத்தளவு இந்த ஸ்விங் ஹை ஸ்விங் லோ ஓகே தான். ஓகேங்களா. இதுலேயும் பாருங்கள் ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ட்ரெண்ட் லைன் எப்படினாலும் போடலாம். ஓகேங்களா. இப்படி போடலாம் அப்படி போடலாம். ஆனால் எக்ஸாக்டாக அது போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் போட்டுடணும். ஃபஸ்ட்டு இப்படி போடணும். நம்ம ஊடலை ஒரு சின்ன ஒரு ஹையர் லோஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா. ட்ரெண்ட் லைனில் பொறுத்தளவு இதுதான்றது சொல்ல முடியாது. லைவ் மார்க்கெட்டில் எவ்வளோ ட்ரெண்ட் வருதோ எல்லாத்தையும் போடணும். ஆனால் எல்லாமே மேஜர் பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த லோ தான். ஸோ அப்போ இந்த லோ இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லோ பாடி க்ளோஸ் பண்ண உடனே அக்ரெசிவ் பீப்புள்லேருந்து இந்த லோ பாடி க்ளோஸ் பண்ண உடனே 15 மினிட்ஸில் பாடி க்ளோஸ் பண்ணால் ரீட்ரேஸ்மெண்ட்லாம் பார்த்து அக்ரெசிவ் பீப்புள் ட்ரேட் செட்டை பார்க்கலாம். ஓகேங்களா. ஸ்விங் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே போனப்புறம் பாடி க்ளோஸ் பண்ணக்கப்புறம் என்ட்ரி எடுங்க. 1 ஹவரில் பாடி க்ளோஸோ இல்லை 4 ஹவரில் பாடி க்ளோஸ் பண்ணது கூட என்ட்ரி எடுக்கலாம் சேஃபர் சைடாக. அதே நம்ம ஸ்கேல்பர்ஸ் அண்டு டே ட்ரேடர்ஸ் வந்து இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங்கில் வந்து பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்மளோட யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிட்டு
கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் கீழே மாதிரி இருந்துட்டு அப்படியே மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? அதனால தான் மேக்ஸிமம் வந்து இதை பார்க்காதீங்கன்றதை நான் சொல்லியிருந்தேன். கன்சல்டேஷன் எடுக்கும் போதில் ரொம்ப பார்க்கக்கூடாது. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் பார்க்கலாம், அடுத்து பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்தவரை மேக்ஸிமம் டே ட்ரேடிங், ஸ்விங்கு, ஸ்கேல்பிங் எதுவுமே பண்ணாதீங்க. இந்த பிரேக் ஆகட்டும். ஓகேங்களா? இந்த ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் ஹை இருக்குது. இப்போதைக்கு இது பிரேக் ஆகட்டும். பிரேக் ஆனதுக்கப்புறம் கூட நம்ம செட்டப் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கோல்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கோல்டில் கூட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். வால்யூம்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஏன்னா காலையிலேருந்து லண்டன் கன்சல்டேஷன் நடந்தது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் கரெக்டாக ஆஃப்டர் 5:30. ஓகேங்களா? 5:30க்கு அப்புறம் 3 ரெட் கலர் கேண்டில் இன்னொரு ரோ வந்திருக்கு. நான் ஆல்ரெடி ஏன் எதுக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் ஒரு கேரக்டர் அனாலிசிஸ். அதெல்லாம் நான் திருப்பி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? லண்டன் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருந்து, அதாவது ஸ்டார்ட் ஆனது இங்கே, அங்கேருந்து இவ்வளோ தான் இருந்துச்சு, கன்சல்டேஷன் இருந்துச்சு. ஆனால் எப்போ 5:30 கேண்டில் ஆரம்பிச்சிச்சோ அந்த கன்சல்டேஷன் லோவாக பிரேக் ஆக ஆரம்பிச்சிச்சு, அப்படியே கீழே ஆரம்பிச்சிச்சு. இது மட்டும் தான் அப்படின்னா அப்படி கிடையாது. வால்யூம்ன்றதை நீங்கள் பார்க்கலாம். கீழே பாருங்கள், வால்யூம்ன்றதை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ண பழகணும். இங்கே ரேஞ்சு தான். ஸோ இங்கே பாருங்கள் எங்கேயுமே வால்யூம் இல்லை. கீழே பாருங்கள் இந்த ரேஞ்சில் வால்யூம் இருக்குது. இங்கே அப்பப்போ ஒரு சின்ன வால்யூம் இருக்குது. ஆனால் ஃபுல்லாகவே சைட்வேஸாக தான் இருக்குது. ஆனால் அடுத்து பாருங்கள் கரெக்டாக ஒரு 5:30, இதுதான் 5:30 வால்யூம். அப்போலேருந்து பாருங்கள் இந்த கன்சல்டேஷன் இது வரைக்கும் கன்சல்டேஷன் இருக்குது. ஓகேங்களா? அந்த கன்சல்டேஷன் ஆனால் ஹையாக 5:30 கேண்டில் வால்யூம் அதிகமாகிடுச்சு, 5:40 கேண்டில் வால்யூம் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போது லைவ் மார்க்கெட்டில் வந்து வால்யூம் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் அது கிட்ட வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் ஆனால் கிட்ட வந்துட்டுருக்கு. இது வந்து பாருங்கள் ஒரு மேலே வால்யூம் இங்கே தெரியுது பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள், நான் வைக்கிறேன் கரெக்டாக பாருங்கள். 5:30 மேலாம் ஒரு 6K 7K 6K 7K 5K அந்த மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக 5:30 ஆனால் 8K வந்துருச்சு, நியர் 9K, அடுத்த 9K, அடுத்து இப்போதைக்கு நான் பாடி க்ளோஸ் ஆகலை, 6K வந்துருச்சு. ஸோ இதுதான் வால்யூமோட இன்ட்ரெஸ்டிங். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க டீட்டெயிலாக எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம டீட்டெயில் வேணும்னா கூட சொல்லுங்கள், நம்ம சண்டே வீடியோ கூட இப்போ மேக் பண்ணி போடலாம். வால்யூம் வச்சு எப்படி ட்ரேட் செட்டை பார்க்குறது அப்படின்னு. அதே மாதிரி சிபிஐ நியூஸை வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, அன்றைக்கி நாள் இப்போ சிபிஐ நியூஸ் ஈவினிங் தானே வருது. ஸோ காலையில் எப்படி சிபிஐ நியூஸ் என்ன ட்ரேட் போன்ற ப்ரெடிக்ட் பண்ணுற வீடியோ வேணா கூட நீங்கள் சொல்லுங்கள், நம்ம மேக் பண்ணி போடலாம். ஓகேங்களா? ஸோ ஹேவ் நைஸ் டே. எல்லாம் எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி இது கால் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.